இந்த சேரிங் அப்ளாஸ் எதுவுமே வேண்டாம். ஏன்னா அது வழக்கமான படம் கிடையாது. ஓ சாரி ப்ரோ. பழக்க தோசையில் அப்படியே போட்டேன், படிச்சுக்கங்க. பரவாயில்ல, ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா மன நிறைவோட வாழ கற்றுக்குங்க. டா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு, எதுலையும் கொண்டு போய் விட்டுறாம. இட்ஸ் டூ லேட் அர்ஜுன், உன் கூட என்னால் வாழ முடியாது. நீ என்ன செத்தா போயிட்ட? உயிரோட தானே இருக்க, பின்ன எப்படி இது டூ லேட் ஆகும்? நம்ம இதை சரி பண்ணலாம். எதுக்குன்னு தனியாக ரோட்டோரத்தில் லேகியம்லாம். ஸ்வீட்டம். என்ன ஸ்வீட்டா? அதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே சுகர் 350. டா எப்போ பார்த்தாலும் திங்கிறதுலேயே இருக்காத. இது அந்த ஸ்வீட் இல்லை, இது ஸ்வீட்டம். அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், லவ் யூ ஸ்வீட்டம்னு. அந்த மெசேஜை நீ ரொம்ப நேரம் கழித்து பார்த்துட்டு தர்பூசணி திவாகர் ஸ்டிக்கர் அனுப்பியிருந்தேன். அப்போவே உன்னை டிவோர்ஸ் பண்ணியிருக்கணும், போனா போகுதுன்னு விட்டுட்டேன். சரி அதை விடு, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆக்சுவலி ஸ்வீட்டம்ங்கிறத நான் உனக்கு தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அர்ஜுன். நீ என்னைக்கு சரியாக அமைச்சிருக்க? என்ன பண்ணுற எப்படி இருக்குங்கிறதே அண்ணா பண்ணுற அப்படி இருக்குன்னு அனுப்புவேன். அப்படி இருக்கும்போது இது ஏதோ புது வார்த்தையாக இருக்கு. கண்டிப்பாக தப்பாக தான் அமைச்சிருப்பேன். ஐயோ அப்படி இல்லையா, நான் டைப் பண்ணது உனக்கு அனுப்புறதுக்கு இல்லை. பின்ன அது வேற ஒருத்தருக்கு அனுப்புறதுக்காக டைப் பண்ணது, மாற்றி உனக்கு அனுப்பிட்டேன். நமக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் உன்னை நான் ஸ்வீட்டம்னு கூப்பிட்டதே இல்லை. இந்த சின்ன விஷயத்தை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல இல்லை? இதுதான் நீ எனக்கு கொடுக்குற அட்டென்ஷன். என்னோட பர்த்டேக்கு நைட்டு 12 மணிக்கு எத்தனையோ பேர் விஷ் பண்ணாங்க. ஏன்னா நீ பொண்ணு, உனக்கு நிறையா பேர் விஷ் பண்ணுவாங்க. அதுவே ஒரு பையனாக இருந்துப்பார், ஒரு நாய் கூட உனக்கு விஷ் பண்ணாது. போன வருஷம் என் பிறந்த நாளுக்கு யாருமே எனக்கு விஷ் பண்ணல. அப்புறம் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி எனக்கு நானே விஷ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப முக்கியம், நான் சொல்கிறது கேளியா? என் பர்த்டே அன்னைக்கு நைட் 12 மணிக்கு எனக்கு யாரோ விஷ் பண்ணாங்க. ஆனால் நீ என் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருந்த, அதுவும் VPN போட்டுக்கிட்டு. அது அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையில் இருந்தேன், அதனால தான் உனக்கு விஷ் பண்ண முடியலை. ஓ, அப்போ அந்த வேலையை பாரு அர்ஜுன், என்னை விட்டுரு. தனியே தள்ளாடி போகிறேனே, விலகி போகாத நீ, வெளியே சொல்லாமல் ஊரேனே, விலகி போகாத நீ, விலகி போகாத நீ. அதான் விலகி போயிட்டால, அப்புறம் என்ன சாங்கு? போத்திக்கிட்டு வண்டியை ஓட்டு. நான் இல்லை, அவனுக்கு தான் குறுக்க வந்துட்டானுங்க. ஓ சாரி. ஓ நீங்க தமிழா? ஆமாங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் சாரின்னு சொன்னீங்கல்ல, அதை வச்சு இதை கண்டுபிடிச்சேன். எது சாரி வச்சா? டே சாரிங்கிறது இங்கிலீஷ் தானே, அப்புறம் எப்படி தமிழ்னு கண்டுபிடிச்ச? அதெல்லாம் அப்படிதான். ஏன்னா இது ஒரு சாதாரண படம் இல்லை, இது ஒரு ஸ்பெஷல் படம். அப்புறம் நானும் தமிழ் தான், தூத்துக்குடி. வேணாம் இது பாடாதீங்க, இது குடும்ப சேனல். தூத்துக்குடினா தூத்துக்குடி தான், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. பரதேசி பயலுங்க கண்ட பாட்டை போட்டு எங்க ஊர் பேரே கெடுத்து வச்சிருக்கானுங்க. ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என் புருஷன் கூட டிப்ளசி போயிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் இருக்கீங்க, உங்க புருஷனை காணோம். தோ அங்க நிக்குதுல, அதான் வண்டிக்கு பெட்ரோல் போட சொன்னா ஏதோ ஒரு மலமாடு கூட நின்று அருவியை போட்டுக்கிட்டு இருக்கு. நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல. என் தரப்புல நான் சாரி கேட்டுக்கிறேன். நிம்மதியா ஆரோக்கியமா சந்தோஷமா மன நிறைவோட வாழ கற்றுக்குங்க. வாழ விடு, ஆள விடு. நீ முதல்ல வழியை விடு, குறுக்க நின்றுக்கிட்டு அருமையை போட்டுக்கிட்டு இருக்க பூமர் மாதிரி. ஓ, அந்த வில்லன் டீம் கூட பேசிட்டு இருக்காரு, அவர் தான் உங்க புருஷனா? ஆக்சுவலி நாங்களே வில்லன் டீம் தான். ஓ அப்படியா? வாவ் நைஸ்ங்க. ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. அது இப்ப தெரியாது, போக போக தான் தெரியும். ஏன்னா இது ஒரு வழக்கமான படம் கிடையாது. ஹே தீப்ஸ், நான் பில் பே பண்ண போறேன். உனக்கு வேற ஏதாவது வேணும்னா கேமராவில் மாட்டிக்காம ஆட்டையை போடுங்க. அதெல்லாம் எப்போ ஆட்டையை போட்டாச்சு. அப்புறம் இவர் தான் என்னோட புருஷன் ரக்ஷித். வைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்க வரைக்கும் ரங்கசாமியா இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வந்து ஸ்டைலா ரக்ஷித்னு பேரை மாத்திக்கிட்டாரு. ரக்ஷித் இவங்களும் நம்ம ஊர் தான், தமிழ் பொண்ணு. ஓ ஹாய். ஹாய். அப்புறம் இதோட புருஷனை எங்கேயோ கூட்டிக்கிட்டு பில்லி சூனியத்துக்கு போயிட்டு இருக்கான். ஐயோ அது பில்லி சூனியம் இல்லைங்க, டிப்ளிசி. டிப்ளிசிக்கு போறீங்களா? யூனோ சம்திங், இங்கேருந்து சரியாக 15 கிலோமீட்டரில் ஒரு பாஸ் ரோடு வரும். பாஸ் ரோடா? ஏன் ஃபெயில் ரோடெல்லாம் வராதா? இந்த பைத்தியக்காரி வேற, பைத்திய தெளியல போல இருக்கு. சரி அதை விடுங்க, அந்த பாஸ் ரோடு எடுத்துக்கடா, அதில் அழகழகா சுடுகாடு வரும். அதை பார்க்கறதுக்கு மன நிறைவா இருக்கும். அப்படியா? கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொல்கிறேன்.
நீங்கள் இவ்வளோ நேரம் பேசின பேச்சுக்கு சாதாரண ஹீரோவாக இருந்தால் இந்நேரம் உங்கள் மூஞ்சியை பேத்திருப்பான். ஆனால் நான் அப்படி கிடையாது. இது ஒரு வழக்கமான படமும் கிடையாது. அதனால ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, மன நிறைவோட வாழ கற்றுக்குங்க. டேய் மைக்கில் வாடா ஓடிடுவோம், பேசியே கொண்டு வந்தாந்தாலே. என்னாச்சு? அவங்கள்ட்ட ஏதோ அறுத்துக்கிட்டு இருந்த? இள ரத்தம், அதான் வம்பளுக்கு பார்க்குறாங்க. ஓ அப்படியா? பிரகாஷும் இப்படித்தான், இல்லை ரத்தம். ஐயோ, சரி அப்பண்ணா நீ கிள ரத்தம். வண்டி எடு. சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி, என் காயத்துக்கு மருந்தேதடி. உனக்கெல்லாம் குட் பேட் அக்லி வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். சந்தைக்கு வந்த மாடு சாணி போட மாட்டேங்குது, செல்லம்மா செல்லம்மா. என்னாச்சு கையல், செல்லம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இடையில ஒரு இடத்துல சாப்பிட்டோம்ல, அது ஏதோ ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓ, வயிற்று கலக்குதா? கொஞ்சமாச்சும் வாயை கட்டணும். நிப்பாட்டுற இடத்துலலாம் அள்ளி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தா இப்படி தான் ஆகும். பத்தாததுக்கு மாறன் புரோட்டா கடையில் வேற புரோட்டா வாங்கி தர சொல்கிறேன். இதெல்லாம் பத்தாதுன்னு இடையில என்னமோ கேட்டே, என்ன கேட்டேன்? எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. அதையும் சாப்பிட்டுருந்தா இந்நேரம் வண்டி நாரி இருக்கும். சே வாயை மூடு. எனக்கு ஒன்றும் வயிற்றெல்லாம் கலக்கல, வாந்தி தான் வர மாதிரி இருக்குது. நடிக்காத கையல், எனக்கு தெரியும் உனக்கு வயிற்று தான் கலக்குதுன்னு. ஆ, என்ன வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகுது? என்னாச்சு? ஏன் வண்டி நின்றுச்சு? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை பெட்ரோல் எதுவும் இல்லையோ? எது பெட்ரோல் இல்லையா? அப்போ பெட்ரோல் ஸ்டேஷனில் அவ்வளோ நேரம் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? அது வந்து அதான் அந்த பெட்ரோல் போடுற இடத்துல தான் வில்லனை முறைச்சிக்கிட்டு இருந்தேன்ல, அதில் பெட்ரோல் போட மறந்துட்டேன். இதுக்கு தான் அர்ஜுன், இதுக்கு தான் உன்னை டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறது. சரி அதை விடு, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கா? நான் என்ன பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு கட்டண காக்கூஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வரவா? ஒன்றும் தேவையில்லை. பின்னாடி ஒரு ட்ரக் வருது, அது எனக்கு தெரிஞ்சவங்களோட ட்ரக்கு தான். நான் அதில் ஏறி போயிட்டு அடுத்த ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறேன், நீ அங்கே வந்துரு. சரி சரி, நான் வந்துடுறேன். அதுக்கடையில் அந்த ட்ரக் அதுவும் நான் அடிச்சிடாத. ஹாய், ஐ எம் லுக்கிங் ஃபார் மை வைஃப். டிட் ஷி கம் ஹியர்? நோ இங்கிலீஷ். ஓ, ஆக்சுவலி மை 60. 60? என்ன 60 70ங்கிற? ஒருவேளை தமிழா இருப்பானோ? ம் ம், இவ்வளோ வெள்ளையா இருக்கேன், வெள்ளைக்காரனா தான் இருப்பேன். மை 60, மை வைஃப். ஓ 60. ஓகே ஓகே, செனின் 60. Yeah. 60 said she would be waiting here. Again English. What is this? I don't know English. I speak only dummy English. Dumb English? No English. English. Dummy English. Oh, I can understand. Sorry, understand. Very good. This is good English. Now speak. Actually, 30 minutes before, my car broke down. Oh wow. Then My wife said, set. What is set? You mean porta set or puri set? no, not like that. Said is past tense of say, like told. Told? Oh okay. I understand. Already told that. Yeah, kind of like that. Told is equal to said to. Hey, is this English class? Are you English teacher? No. பின்ன என்ன எலவுக்கிட்ட கிராமர் கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க எருமாடு? மூடிட்டு எனக்கு புரியுற மாதிரி மட்டும் பேசு. என்ன எரும மாடா? யாரை பார்த்துற எரும மாடுன்னு சொன்ன? தூக்கி போட்டு மிதிச்சா தொப்பை கிழிஞ்சிரும். அரே சால்னா, என்னோட கடைக்கே வந்து என்னைய தூக்கி போட்டு. ஹே இரு, என்ன தமிழ் பேசுற நீ? அட ஆமா, உங்களுக்கும் தமிழ் தெரியுமா? அட ஓ மண்டை வேடிக்கை, இவ்வளவு நேரம் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு செட்டு டோல்டு 60 60 என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தியா? அட உங்களுக்கு தமிழ் தெரியும்னு எனக்கு தெரியாதுங்க. சரி அதெல்லாம் விடு, இப்பதான் தெரிஞ்சு போச்சுல, சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை? அதாங்க மை 60. அரே ஓ நாக்க நண்டு கடிக்க, உனக்கு தான் தமிழ் தெரியும் இல்லையா? அப்புறம் இதுக்கு என்னென்னமோ பேசி தாலி இருக்கிற. சரி கோவப்படாதீங்க, நான் சொல்கிறேன். நானும் என் மனைவியும் காரில் வந்துட்டு இருந்தப்போ கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அவங்கள ஒரு ட்ரக்கில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டேன். இந்நேரம் அவங்க இங்கே வந்திருக்கணும், ஆனால் வந்து பார்த்தா அவங்கள காணோம். நீங்கள் எதுவும் அவங்கள பார்த்தீங்களா? ஓ உன் பொண்டாட்டியே காணுமா? சரி அவங்க எப்படி இருப்பாங்க? அது ஒரு நிமிஷம் ஃபோட்டோ காட்டுறேன். இவங்க தான் என்னோட மனைவி. அரே என்னப்பா நீ எதுக்கு எடுத்தாலும் மனைவிங்கிற? மனைவி சொல்லே மந்திரம்னு எதுவும் படம் பார்த்துட்டு வந்தியா? பார்த்துட்டாலும் அவளே என்னை விட்டு. என்ன? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபோட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இவ்வளோ பார்த்துருக்கீங்களா? வாவ், நல்லாதாப்பா இருக்கா உன் பொண்டாட்டி. இந்த ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு. எதுக்கு? அது சும்மா தான் கேட்டேன், கோச்சுக்காதே. நான் இந்த பிள்ளைய பார்த்ததில்லை.
ஆனால் அவங்க இங்கே தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை நம்பி தான் இங்கே வந்தேன். டேய் மொட்டை இந்தாடா, நல்லா மொடா குடிச்சு இல்லடா, எங்கடா காசு ஏர்மாடு. ஓ சாரி, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன் அவங்க வந்தாங்களா இல்லையான்னு. அரே வியாபார நேரத்துல நீ வேற ஏயா கழுத்து இருக்கிற? இந்த புள்ளைய நான் பார்த்ததே இல்ல, அதான் சொல்றேன்ல நம்பு. ஆனால் அவங்க இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. என்னையா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, ஒருவேளை அந்த ட்ரக் டிரைவர் எதுவும் பொண்டாட்டியை உஷார் பண்ணி கொண்டு போயிட்டானோ? அவளை தான் ஏற்கனவே ஒருத்தன் உஷார் பண்ணிட்டானே. என்ன? யார் யாது? அது நான் தானே அவள் புருஷன், அதனால அப்படி சொன்னேன். அதானே பார்த்தேன், நான் கூட என்னவோ இதை நினைச்சேன். எல்லாம் அந்த கேடு கட்ட பிரகாஷ் கம்நாட்டினால வந்தது. அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான். நான் சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் இந்த ஆளு நான் பார்த்ததே கிடையாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். போய் சொல்கிறான், நம்பாதீங்க. ரைஸ், நான் சொல்கிறேன் கேளுங்க ரைஸ். என்ன ரைஸ்? சிக்கன் ரைஸா வெஜ் ரைஸா? என்னங்க நீங்களும் தமிழ் பேசுறீங்க? நீங்க 2 பேர் மட்டும் தான் தமிழ் பேசுவீங்களா? நான்லாம் பேசக்கூடாதா? ஏன் பேசக்கூடாது? யார் வேணாலும் தமிழ் பேசலாம். எங்க ஊர்ல தமிழை தூய தமிழ்ல பேசுறாங்க அப்படின்னா அதை வித்தியாசமா பார்ப்பாங்க. அதுவே வெளிநாட்டுக்காரவனாச்சும் தப்பு தமிழ் பேசுறா கூட அதை ஆடு பார்ப்பாங்க. பேச்ச மாத்தாத. என் மனைவி எங்க வச்சிருக்க? மரியாதையா சொல்லிரு. யோ, நான் எதுக்கு ஏன் பொட்டாட்டி வச்சிருக்க போறேன்? எனக்கு தலையெழுத்தா? இங்கேயா சூப்பர் பிள்ளைலாம் தெரியுதியா? தப்பா பேசாத. என் மனைவியை நீ எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு கேட்டேன். ஐயோ ஆபீசர், என்ன பார்த்தா பொட்டாட்டியை கடத்துற மாதிரியா இருக்கு? இல்ல, விநாயக் மகாதேவ் கூட சேர்ந்து 500 கோடியை கடத்துற மாதிரி இருக்கு. அது வந்து அப்ப இவனை பார்த்தா விநாயக் மகாதேவ் மாதிரியே இருக்கு. ஐயோ ரைஸ், புரிஞ்சுக்கோங்க, அது மங்காத்தா, இது விடாமுயற்சி. ஓ, என்னதான் இருந்தாலும் மங்காத்தா அளவுக்கு இல்லப்பா. அட அதை விடுங்க ரைஸ், இப்போ இந்த பிரச்சனைக்கு வாங்க. வரேன் கத்திக்கிட்டே இருக்காம ஃபர்ஸ்ட் உன் பேர் என்ன சொல்லு. என் பேரு அர்ஜுன். உன் பேர் என்ன? அஜித் குமார். என்ன? யோ, என்னையா அது? நீ மட்டும் அர்ஜுன் சொன்ன, அஜித் குமார் சொல்லக்கூடாதா? என்னங்க ஒரே போக்கா இருக்கு? அதானே ஏப்பா, நீ அர்ஜுன் சொன்ன, இவர் அஜித் குமார் சொன்னாரு, 2 பேருக்கு சரியா போச்சு. வீட்டுக்கு கிளம்புங்க. என்ன வீட்டுக்கு கிளம்புங்களா? ஏங்க, நான் அர்ஜுன் என் கேரக்டரோட பேரை சொல்லிட்டு இருக்கேங்க, அவன் என்னடமா சொல்லிட்டு இருக்கான். ஓ, கேரக்டரோட நேம் சொல்லிடுப்பா. சரி, என் பேரு ராமசாமி. என்ன ராமசாமியா? சரி, ரங்கசாமி. என்ன ரங்கசாமியா? அட என்ன பாடி, அவர் எந்த பேர் சொன்னாலும் சொல்ல விட மாட்டேங்கிற. இப்படிதான் நான் பாட்டுக்கு சேவடே லாரி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். குறுக்க வண்டி ஓட்டிட்டு குறுக்க பேசிக்கிட்டு இருக்கேன். லாரியா? ட்ரக்கா? அப்ப லாரின்னு சொல்லக்கூடாதா? பாத்துக்கல ஆபீசர், ஏன் லாரியா டாடே லாரி சொல்லக்கூடாதா? கேட்டா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பேன். இவட்டெல்லாம் பேச முடியாது. நான் அப்படியே போறேன், எனக்கு லாரி வேடா பூரி வேடா. இருப்பா, எங்க போற? என்கிட்ட போறேன், எங்கிட்ட பொட்டை கடை எதுவும் கிடைச்சிரா விடுத்து சாவுறேன். இவட்டெல்லாம் மனுஷன் பேச முடியாதுங்க. ஆனா இருப்பா, நான் பேசிடுறேன். தெரியா, ஓ மேலதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு கிளம்பு, இல்ல புடிச்சு உள்ள போட்டுருவேன். ஆனா என்னோட மனைவியை காணோம், புரிஞ்சுக்கங்க. ஆனா இருந்தாலும் இப்படிதான் பேசிட்டே இருப்பேன் இருக்கு. நீ கிளம்பு. என் மனைவியை கடத்துறது மட்டும் இல்லாம நீ யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டல, நீ நாசமா போயிடுடா. இங்க பாத்தீங்களா, சாப்பாடுலாம் விடுற, விட்டா கோயில சொல்லிடுற ஆளு இருக்கு. யூ சன் ஆஃப் பட்டர், என் மனைவி எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன்டா. Few minutes later. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் போற போக்குல ஒரு சொட்டு கூட மிச்சம் இருக்காது போல இருக்கு. போடு ரக்ஷத் அவனை. என்ன? டேய் வேணாண்டா, வானவில்லா நீ. அப்புறம் ஏன்டா அந்த பிள்ளைய கூட்டிட்டு திரியுற? டோடோ சுருட்ட மாட்டேன், சொல்ற தெளிவா சொல்ல மாட்டேன். அவ பாருடே வாடவில் அடைக்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும், என் மனைவி எங்க வச்சிருக்கீங்க? வயிற்று கலக்குதுன்னு உங்க வண்டியில வந்தவள இப்படி கடத்தி வச்சிருக்கீங்களே. இத நாங்க கடத்தணுமா? முட்டாள், இத செய்ய சொன்னதே உன் பொண்டாட்டி தான். என்ன சொல்றீங்க? யோ, உனக்கு இன்னுமா புரியல? உன் பொண்டாட்டி ஆகாஷ்னு ஒருத்தனை வச்சிருக்காயா? என்ன ஆகாஷா? அப்போ பிரகாஷ்? எது பிரகாஷா? அப்படி வேற ஒருத்தர் இருக்காடா? அட கொடுமைய, அப்போ பொண்டாட்டி 2 பேரை வச்சிருக்காளா? சை, இவ்வளவு டபியாவா ஏற்படி? ஐயோ, இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் என் காதுல கேட்கணுமோ. பயப்படாத, ஓ பொண்டாட்டி ஒருத்தர் தான் வச்சிருக்கா, அதுவும் அந்த பிரகாஷ் தான். சரி, இப்ப எனக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, ஓ கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓ பொண்டாட்டியை போட்டு தள்ளுறது. 2வது, ஓ பொண்டாட்டி கிட்ட இருந்து பணத்தை வாங்கி உடைய போட்டு தள்ளுறது. 3வது, ஓ கிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்க 2 பேரையுமே விட்டுறது. 4வது, உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உன்னையே போட்டு தள்ளுறது. ஏமா, அவர் 3 ஆப்ஷன் தான் சொன்னாரு, நீ என்னமா 4வது சொல்லிட்டு இருக்க? 40 கூட சொல்லுவாடா, நீ கேட்டுதான் ஆகணும். ஏடா நாங்களாம் பைத்தியங்க, எங்கள்கிட்ட லாஜிக்கையே பார்க்க முடியாது. பைத்தியமா? இது வேறையா? சரி, அப்ப நான் பணம் தரேன். வெரி குட், இதைத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். பொட்டாட்டி மேல எவ்வளவு பாசம். ஃபர்ஸ்ட் பணத்தை கொடு, அப்புறம் பொட்டாட்டி விட்டுற. வேண்டாம், விட வேண்டாம், 2 பேரையுமே போட்டு தள்ளிருங்க. 2 பேரையும் போட்டு தள்ளுறதா? எடையாடி எங்களுக்கு மேல பைத்தியமா இருக்க? அவளை போட்டு தள்ளுறது கூட ஓகே, உன்னை சீட் பண்ணா அதனால நீ கோவத்துல போட்டு தள்ளுறேன்னு சொல்லலாம். ஒன்றை எதுக்கு நீ போட்டு தள்ள சொல்ற? நான் என்ன சொல்லல, அந்த பிரகாஷ் கம்நாட்டியா சொன்னேன். ஓ புரியுது,
இப்போதான் அடி ஃபார்முக்கே வர உன்னை எப்படி பார்த்து 8 நாளாச்சு பங்காளி. ரத்தம் ஒரு சொட்ட மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல. நீ போயிட்டு படத்தை எடுத்துட்டு வா, நான் அந்த பிரகாசம் பிடிச்சி வைக்கிறேன். எனக்கும் விடா முயற்சி பணத்தைய கிழிச்சிட்டு அவன் குதிச்சாலும் எனக்கும் விடா முயற்சி, இது ஒரு வீண் முயற்சி. பங்காளி நான் அந்த பிரகாஷ் பையில பிடிச்சாச்சு, படத்தோட உடனே வா. அப்பா அந்த பிரகாஷ் கடை வச்சிருக்கீங்க? இந்த அங்கே தானே இருக்கேன். டேய் யாரா நீங்க? எதுக்குடா பிடிச்சி வச்சிருக்கீங்க? உங்களுக்குலாம் என்னடா வேணும்? அன்னைக்கு அப்படிதான் அந்த துரசிக்கு மயில் வாங்கன்னு பிடிச்சி போறேன். இன்னைக்கு நீங்க என்னடா பிரகாஷ் பிடிச்சி வந்திருக்கீங்க? யோ நடிக்காதையா, நீ பிரகாஷ் ராஜுங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். டேய் அது அந்த ஆக்டர் பேருடா. என் பேரு முத்துப்பாண்டி, மதுரை முத்துப்பாண்டிடா. மதுரைக்குள்ள வந்து கேட்டு பாரு, எங்க ஆத்தா அப்பா எனக்கு இந்த பேர் தானே வச்சாங்க. நீ என்ன பேர் வேணா வச்சுக்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த பொட்டாட்டி வச்சிருக்கல, அதான் பிரச்சனை. அதுக்கு தான் உடைய தூக்கிட்டு வந்திருக்கோம். என்ன அடுத்த பொண்டாட்டியே வச்சிருக்கடா? தப்பு 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 தப்பு. ஒரு காலத்துல வச்சிருந்தது, ஆனா என்னைக்கு என் செல்லத்தை பாத்திரம் அன்னைக்கே எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா அந்த வெண்டமாவ என்னோட அருமை புரியாம ஒரு கபடி பிளேயர் கூட ஓடி போயிட்டான். திரும்ப வந்தா கல்யாணம் பண்ணிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் காரப்பொடி வாங்கி கொடுத்தான்னு சொல்லி திரும்ப அவன் கூட ஓடி போயிட்டாயா. அப்புறத்துக்கு இப்போதைக்கு இந்த பிள்ளைய வச்சிருக்க? ஆனா கொப்பை தடாடே, எந்த பிள்ளையடா வச்சிருக்க? தோ அந்த பிள்ளையதான். எந்த புள்ள? ஆ செல்லம்